சிவகாசி அருகே மினரல் வாட்டர் நிறுவனத்தில் தனியாக இருந்த உரிமையாளரை கொலை செய்து நகையை பறித்துச் சென்ற வழக்கில் 1 மாதத்திற்கு பின் போலீசார் துப்பு துலக்கியுள்ளனர். சிவகாசி அருகே குமிழங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 84 வயது சவுந்தரராஜ். மினரல் வாட்டர் நிறுவன உரிமையாளரான இவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி எரிச்சனத்தம் அழகாபுரி சாலையில் உள்ள அவருடைய மினரல் வாட்டர் நிறுவனத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி அவரை படுகொலை செய்துவிட்டனர். சவுந்தரராஜன் அணிந்திருந்த 4½ சவரன் தங்கச் செயின் மற்றும் மோதிரத்தையும் மர்ம நபர்கள் பறித்துச் சென்று விட்டனர். இதுகுறித்து புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். கொலை தொடர்பாக 50க்கும் மேற்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். 1 மாதமாக கொலை வழக்கில் துப்பு துலங்காமல் திணறி வந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட சவுந்தரராஜனிடம் வேலை செய்த நபர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அவர்களில் கடந்த 10 ஆண்டுக்கு முன்பு வேலையை விட்டு நின்ற 39 வயது மகேந்திரன் என்பவரும் அடக்கம். எரிச்சனத்தம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த அவர் தற்போது ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததை அடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவர்தான் கொலையாளி என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த மகேந்திரன் கடன் சுமையால் பரிதவித்து வந்துள்ளார். அப்போது அவருக்கு நன்கு தெரிந்த தொழிலதிபர் சவுந்தரராஜன் எப்போதும் மினரல் வாட்டர் ஆலையில் தனியாக தூங்குவதை நோட்டமிட்டு அவரை கொலை செய்து நகையை பறித்துச் சென்றதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த நகைகளையும் மீட்டனர். மினரல் வாட்டர் நிறுவன உரிமையாளரை கொலை செய்து நகையை கொள்ளையடித்த வழக்கில் 1 மாதத்திற்கு பின்பு ஆடு மேய்க்கும் தொழிலாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் சிவகாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.